வணக்கம். மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன். மகாசக்தி மாசாணியம்மன் அடிநிழலில் வாழும் மகாசக்தி மாசாணியம்மன் அடிமை பேசுகிறேன். அதாவது நம்ம கம்பத்தில் காசி விஸ்வநாதர் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அது கடந்த 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இது பேச ஆரம்பித்த உடனே கும்பாபிஷேகத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, யார் என்ன பண்ணாலும் அதை திரும்ப நாம் திருத்தமாக சொல்லணும் அப்படின்றக்காண்டி கடந்த காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால ஆனமலைக்கு போயிருந்தேன். அந்த ஆனமலைக்கு போயிருக்கிறப்ப என்னால் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியலை. அது காலம் கடந்த போக்கில் தினமும் ஒரு உறுத்தலான விஷயமாகவே இருந்துச்சு. அதே மாதிரி சில சோதனை காலத்துக்காக வேண்டி எத்தனையோ கல்யாண பத்திரிக்கை டிசம்பர் 1ஆம் தேதி நீங்கள் வந்தே ஆகணுன்ற மாதிரி பத்திரிக்கை வந்துச்சு. வந்தாலும் சிவபெருமான் நமக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறார் அப்படின்ற காரணத்தினால நான் இல்லைங்க, நான் வரலை, கும்பாபிஷேகத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 27ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த பூர்ணாகதி போடுறத போய் பார்த்து கண்களால் சிவபெருமானை ரொம்ப வணங்கி இருந்தேன். அதில் சொல்கிற ஒரு அபூர்வமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்தை முழுசாக நாம் நம்பினோம்னா தெய்வம் நம்மளை நம்பி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூர்ணாகதி தட்டையும் நமக்கு வேண்டப்பட்ட ரொம்ப சிறந்தவர் நம்ம கையில் கொடுத்து அதை போட சொன்னார். அப்போ சிவபெருமான் எல்லாத்தையும் ஒரு முடிவில் வச்சுட்டு நாமளை அந்த கோவிலுக்கு அழைக்கிறார் அப்படின்ற மாதிரி போய் அந்த பூர்ணாகதியில் கலந்துக்கிட்டோம். இன்றைக்கி புதிய நந்தி சிலை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அந்த பிரதிஷ்டையிலையும் போய் கலந்துக்கிட்டு சிறப்பாக வந்திருக்கோம். சரி, நம்ம இவ்வளோவெல்லாம் பேசுகிறோமே, இப்போ இந்த இடத்துல இந்த விளக்கை வச்சு பேசுகிறோம் அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன கார்த்திகை பௌர்ணமி மகா பெரியவரை அம்பாள் மக்களுக்கு கிஃப்டாக கொடுக்க சொல்லி மகா பெரியவரை கொடுத்துட்டு இந்த கார்த்திகை பௌர்ணமியில் என்ன கொடுக்கலாம், மகா பெரியவர் விக்கிரகம் கொடுத்தமே, ஒரு லட்சுமி விக்கிரகமா இல்லாட்டி ஒரு விநாயகர் விக்கிரகமா இல்லாட்டி ஒரு கோமாதா விக்கிரகமாக கொடுப்பா அப்படின்னு நினைக்கிறப்ப, இல்லை அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தாமரைப்பூ விளக்கு மாதிரி மகா பெரியவர் விக்கிரகத்துக்கு ஏற்றுற மாதிரி விளக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி கார்த்திகை பௌர்ணமிக்கு மாசாணியம்மனோட பிறந்த தினமான அந்த அன்னைக்கு நாம் கொடுக்க போகிறோம். இது பெரிய ஒரு சிறப்பு. போன கார்த்திகை பௌர்ணமி பரணி நட்சத்திரத்தில் என்னோட கதையை ஒரு சிலா வடிவத்தில் வடித்து இங்கே கொலு பொம்மை மாதிரி பார்க்குறதுக்கு வச்சுருந்தோம். இந்த தடவை நம்ம தாமரைப்பூ விளக்கு கொடுக்க போகிறோம். அந்த கொடுக்க போகிறது ஒரு பெரிய சிறப்பு. அதில் கார்த்திகை பரணி நட்சத்திரம் நம்ம 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரத்தன்னைக்கு 365 போட்ட திரியை சிவபெருமான் முன்னாடி விளக்கு போட்டோம்னா, இந்த 365 நாள் என்ன நம்ம மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன நன்மை அடைய போகிறோம் அப்படின்றத அந்த 365 திரி போடுற விளக்கில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்பு நம்ம கம்பம் மாநகரில் கும்பாபிஷேகம் பிறந்த மறுநாள் பரணி நட்சத்திரம் வருது. இந்த பரணிக்கே உண்டான சிறப்பு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. போன பரணி ஆனமலை மாசாணியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இந்த பரணிக்கு முத நாள் கம்பத்தில் இருக்க சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த 2ஆம் தேதி பரணி, திருக்கார்த்திகை 3ஆம் தேதி புதன்கிழமை வீட்டு வாசலில் விளக்கு வைக்கிற நடக்குது. 4ஆம் தேதி கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு நாம் இந்த விளக்கை மக்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த மக்கள் கொடுத்து அவங்க வீட்டில் இந்த விளக்கை ஏற்றி பிரகாசமான முறையில் அவங்க வீடு பிரகாசமாக இருந்துச்சுன்னா எல்லாரோட பிரகாசமும் அம்பாலும் பிரகாசமாக இருப்பா அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்கு கொடுக்குது. அதாவது சாஸ்திரம் தெரிஞ்சவங்க,
சாணத்தை பாருங்க, சாஸ்திரம் தெரியாதவங்க வானத்தை பாருங்க அப்படின்னு சொன்னது மாதிரி ஒரு கோவிலிருந்து ஒரு விளக்கு இதெல்லாம் வந்து யாருமே கொடுக்குறாங்களா, இது வரைக்கும் கொடுத்தாங்களான்ற விஷயமெல்லாம் நாம் அறிகிறதுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனால் நம்ம கோவிலில் வச்சு இந்த வாட்டி வந்து யார் முன்னாடி வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புண்ணியமாக வந்து இந்த விளக்கை கொடுக்க போகிறோம். அதே மாதிரி எல்லாரும் வந்து இந்த கார்த்திகை பௌர்ணமியில் கலந்துக்கிறணும். அவங்கவங்களால முடிஞ்ச பூக்கள், அம்பாளுக்கு வந்து இனிப்பு, சுவிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அம்பாளை சந்தோஷம் நாம் படுத்தினோம்னா அம்பாள் தினமும் நம்மளை சந்தோஷப்படுத்துவா அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த கார்த்திகை வந்து ரொம்ப விசேஷமாக வந்துட்டுருக்கு. போன கார்த்திகை வந்து ரொம்ப சிறப்பாக மகா பெரியவர் வாங்கி அவங்க ரெட் அலர்ட்ன்ற அந்த மலையிலேயே வந்து மழை வருமோன்னு பயந்து இருக்கிறப்ப கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு மழையே இல்லாமல் மகா பெரியவர் சிலையை வச்சு அத்தனை பேரும் தலையில் தூக்கி கொண்டாடினாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து விளக்கு கொடுக்குறோம். இந்த விளக்கு பிரகாசமாக எரிஞ்ச மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் மாசாணியாத்தா விளக்கு ஏற்றுவா, விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கா. திரும்ப 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 அவளை வச்சு பலன் அடைஞ்சவங்க பல கோடி பேர். அதில் நாம் எல்லாரும் அடைவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன். மகாசக்தி மாசாணியம்மன் அடிநிழலில் வாழும் மகாசக்தி மாசாணியம்மன் அடிமை பேசுகிறேன். அதாவது நம்ம கம்பத்தில் வந்து காசி விஸ்வநாதர் கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது. அது கடந்த 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் வந்து இது பேச ஆரம்பித்த உடனே கும்பாபிஷேகத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, யார் என்ன பண்ணாலும் அதை திரும்ப வந்து நாம் திருத்தமாக சொல்லணும் அப்படின்றக்காண்டி கடந்த காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால ஆனமலைக்கு போயிருந்தேன். அந்த ஆனமலைக்கு போயிருக்கிறப்ப என்னால் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியலை. அது வந்து காலம் கடந்த போக்கில் வந்து தினமும் வந்து ஒரு உறுத்தலான விஷயமாகவே இருந்துச்சு. அதே மாதிரி சில சோதனை காலத்துக்காக வேண்டி எத்தனையோ கல்யாண பத்திரிக்கை வந்து டிசம்பர் 1ஆம் தேதி நீங்கள் வந்தே ஆகணுன்ற மாதிரி பத்திரிக்கை வந்துச்சு. வந்தாலும் சிவபெருமான் நமக்கு வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறார் அப்படின்ற காரணத்தினால நான் இல்லைங்க, நான் வரலை, கும்பாபிஷேகத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 27ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த பூர்ணாகதி போடுறத போய் பார்த்து கண்களால் சிவபெருமானை வந்து ரொம்ப வணங்கி இருந்தேன். அதில் சொல்கிற ஒரு அபூர்வமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்தை வந்து முழுசாக நாம் நம்பினோம்னா தெய்வம் வந்து நம்மளை நம்பி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூர்ணாகதி தட்டையும் நமக்கு வேண்டப்பட்ட ரொம்ப சிறந்தவர் வந்து நம்ம கையில் கொடுத்து அதை போட சொன்னார். அப்போ சிவபெருமான் வந்து எல்லாத்தையும் ஒரு முடிவில் வச்சுட்டு நாமளை வந்து அந்த கோவிலுக்கு அழைக்கிறார் அப்படின்ற மாதிரி போய் அந்த பூர்ணாகதியில் கலந்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்து புதிய நந்தி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அந்த பிரதிஷ்டையிலையும் போய் கலந்துக்கிட்டு சிறப்பாக வந்திருக்கோம். சரி, நம்ம இவ்வளோவெல்லாம் பேசுகிறோமே, இப்போ வந்து இந்த இடத்துல இந்த விளக்கை வச்சு பேசுகிறோம் அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன கார்த்திகை பௌர்ணமி வந்து மகா பெரியவரை வந்து அம்பாள் வந்து மக்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்க சொல்லி மகா பெரியவரை கொடுத்துட்டு இந்த கார்த்திகை பௌர்ணமியில் வந்து என்ன கொடுக்கலாம், மகா பெரியவர் விக்கிரகம் கொடுத்தமே, ஒரு லட்சுமி விக்கிரகமா, இல்லாட்டி ஒரு விநாயகர் விக்கிரகமா, இல்லாட்டி வந்து ஒரு கோமாதா விக்கிரகமாக கொடுப்பா அப்படின்னு நினைக்கிறப்ப